மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் பாலு. இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சமீபத்தில் ஒரு சில நாட்களுக்கு முன்பு நம் இந்திய தாய் திருநாடு சுதந்திரம் அடைந்து 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. தற்போது 80 ஆண்டுகள், ஏதால 80 ஆண்டுகள் நடைபெற்ற ஒரு சூழலில் நாட்டு மக்களின் நிலைமையும் நாட்டினுடைய ஒரு நிலைமையும் ஒரு பார்வையாக தான் பார்க்க போகிறோம். அதில் என்னோட கருத்து என்ன அப்படின்றது தான் அது பார்க்க போகிறோம். கோமாளிகளின் கையில் ஆட்சி அதிகாரம், ஆண்மையற்றவர்களின் கூடாரமாக மாறும் சட்டமன்றம், பாராளுமன்றம், கையாளாகாதவர்களின் கையில் அரசு எந்திரம், பணம் கொடுத்தால் பாலியல் தொழிலையும் செய்யும் அரசு அதிகாரிகள், ஊழல் பெருச்சாளிகளாக அரசியல்வாதிகள், அநீதியிலிருந்து நீதியில் வழியாக மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை ஏவல் துறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. உயிரற்ற பிணத்திடம் மக்கள் மனு கொடுத்தால் கூட நடவடிக்கை எடுத்திருக்கும் உயிருள்ள பிணமாம் அரசு அதிகாரிகளின் மனு கொடுத்து எந்த பயனும் இல்லை. அடிப்படை உரிமையை நிலைநாட்ட வேண்டிய பெரும்பாலான சட்டங்கள் எழுத்து வடிவிலே உள்ளது, செயல்பாட்டில் இல்லை. இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய ஊடகங்கள் ஊனமுற்ற நிலையில் உள்ளது. நீதி வேண்டி நீதிமன்றம் சென்றேன், வக்கீல் வாய்தா வாங்கினார், நீதிபதி நிதியை எதிர்பார்த்தார். நீதியை அநீதி கொன்று கொண்டிருக்கிறது. நீதி தேவதை மரணத்தின் தருவாயில் துடித்துக் கொண்டிருக்கிறாள். நீதி தேவதையின் குழந்தைகளான மக்கள் வீதியிலே இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். என்னிடம் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி வாக்கு பெற்று வெற்றி பெற்ற அரசியல்வாதி இதுவரை என்னை பார்க்கவே இல்லை, என்னுடைய குறைகளை கேட்கவே இல்லை. இந்தியா வளர்ச்சியடைந்த ஒரு வல்லரசாக நாடாக மாற வேண்டும் என்றால் நம் எதிரி நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் போன்ற நாடுகளை பகையாடுவதை விட பாகிஸ்தானுடைய வாரிசுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளையும் அரசு அதிகாரிகளையும் களையெடுத்தால் மட்டும்தான் இந்தியா ஒரு உண்மையான வளர்ச்சி பெற்ற ஒரு வல்லரசாக நாடாக மாற முடியும். இதுவரை மக்கள் ஒரு அடிப்படை உரிமைக்கே நீதிமன்றம் செல்லக்கூடிய ஒரு நிலைதான் உள்ளது. இது ஒரு மக்களாட்சி ஜனநாயக நாடு, அதுவும் சுதந்திரம் பெற்று 80 ஆண்டுகள் கழித்து இது ஒரு சுதந்திர நாடு. இதற்கு கொண்டாட்டம் ஒரு கேடு. நன்றி, வணக்கம்.